ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறுகீரை சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சிறுகீரை வச்சு பருப்பு கடையல் இல்லைனா புளி போட்டு கடைஞ்சிருப்போம், அப்படி இல்லைனா பொரியல் செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி கலர்ன சாதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பூண்டு தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பூண்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதில் இருக்க கொஞ்சம் எண்ணெயிலேயே கருவேப்பிலை ஒரு கை அளவு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதே கடாயில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். நான் ஒரு கட்டு கீரைக்கு இப்போது 3 காஞ்ச மிளகாய் வறுக்கிறேன். அப்புறம் தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகாய், இதுவே கரெக்டாக காரம் இருக்கும். சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு கடாயில் நம்ம சிறுகீரையை க்ளீன் பண்ணி கழுவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 10லேருந்து 15 இலை புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வெந்து சுருங்கி வரும். நம்ம இதில் அரைக்கீரை, முளைக்கீரை அந்த மாதிரி எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். சிறுகீரை தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காய், காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுத்ததுனால இப்படி இருக்குது. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது அந்த கீரை சாதம் சாப்பிடும்போது நடுவில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்ல, அந்த வரைக்கும் வந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா நடுவில் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ சாதம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கியிருக்கு. இப்போது நம்ம கீரை, புதினா, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது, அப்படியே போட்டு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கவே இல்லை, இனிமேல் தான் நான் சேர்க்க போகிறேன். எப்போவுமே கீரை செய்யும் போது லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா தான் நல்லது. ஏன்னா கீரை அலசிட்டு வைக்கும் போது நம்மளுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும்.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும். அதனால் நீங்கள் கீரைக்கு மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சாதமும் போட போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச சாதம் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா ரைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரை வந்து இந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடருக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அது வந்து எடிட் பண்ணும்போது போயிடுச்சு. அந்த உப்பு கொஞ்சமாக அந்த பவுடருக்காக சேர்த்தேன். அதையும் வந்து நல்லா அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பொடி வந்து நல்லா அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்த சிறுகீரை வச்சு நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம், அப்புறமா பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிறுகீரை கலர்ன சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.